நன்றியா. அதாவது கேளிக்கைன்னா தொலைக்காட்சி, திரைப்படம், வானொலி, பத்திரிக்கை, இன்டர்நெட்டு, இமெயிலு, டேட்டிங்கு, சேட்டிங்கு, சைட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இப்படி எல்லா விஷயங்களும் இந்த கேளிக்கைன்றதுல தான் சார் அடங்கும். பெரிய லிஸ்டாவில் இருக்கு. ஆமா, எப்படி இந்த லிஸ்டெல்லாம் கலெக்ட் பண்றீங்க? எல்லாம் பார்க்குற அனுபவம் தான். சரி சரி சரி. கண்களில் இருந்து காட்சிகள் கிடைக்கும், களத்தினில் இருந்து தேசங்கள் கிடைக்கும், சிந்தனையில் இருந்து செயல்கள் கிடைக்கும். மாணவனே, நீ உன் கேளிக்கை நிகழ்ச்சியை விட்டுட்டு வெளியே வா, உனக்கு தேர்ச்சி விகிதம் அதிகமா கிடைக்கும்னு சொல்றோம் சார். பசங்களை ரேஷன் கடையில் கார்டை கொடுத்து போய் ரேஷன் வாங்கிட்டு வாடான்னு அனுப்பி வைங்க, ஒரு பய போக மாட்டான். அந்த ரேஷன் கடையெல்லாம் தூக்கி லேடிஸ் ஹாஸ்டல் பக்கத்துல மாத்தி பாருங்களேன், மணி கணக்குல கியூல நின்னு போய் வாங்கிட்டு வருவான். அத ரேஷன் கடைக்கு ஏன் போய் சொல்றிய? பயல்களை பார்த்து இந்த புள்ளைய என்னை விட ஒரு மார்க்கு நீ கூட வாங்கடா, நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லட்டும், அவ்வளோ பயல்களும் பாஸ் ஆகிடுவாங்க. அப்ப பொண்ணுங்க சொன்னா செஞ்சிருவான். இளைஞனே, நீ ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீ பொண்ண மலரே மலரேன்னு வர்ணிக்கிற, ஆனா நீ தாண்டா வாடிக்கிட்டு இருக்க. நீ பொண்ண நிலவே நிலவேன்னு வர்ணிக்கிற, ஆனா நீ தான் தேஞ்சுக்கிட்டு இருக்க. அவதான் உலகொன்னு, அவளையே சுத்தி சுத்தி வந்து நீ தான் உருப்படாம போய்கிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. அண்ணாச்சி, ஏன் பெரிய அண்ணாச்சி, உங்களுக்கு தெரியும் நம்ம ஊர்ல பூரா சோவாரி ஆலமரம்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? நீங்க கூட பள்ளிக்கூடம் போகும்போது பைக்கெட்ட அங்க போட்டுட்டாங்க, விளையாடு வேலை மூணிச்சிட்டு. நான் விளையாடும் போது நீங்க தானே கூட வந்த ஆளு. ஆமா, அதானே சொல்லுத. நம்ம பயிலப்புறம் என்ன செய்வானு தெரியுமா? நேராக பள்ளிக்கூடம் போகிறோம்ட்டு பைக்கெட்டை தூக்கிட்டு போய் அந்த ஆலமரத்தில் போட்டுருவானுவா. அந்த ஆலமரத்தில் போட்டுட்டு மூணுச்சீட்டு விளையாடுறது, கிள்ளி விளையாடுறது, கோழிக்காய் விளையாடுறது, குச்சிக்கம்பு விளையாடுறது, புரளி பேசுது, இந்த மாதிரியே பேசிட்டு இருப்பான். அண்ணாச்சி, 3 பயலுவா 4 பயலோ ஒன்று சேர்ந்த இனத்தை பேசுவானுவா. சினிமாவை பத்தி பேசுவான். வேற இனத்தை பேசுவானுவா, தெரியலையா? கிரிக்கெட்டை பற்றி பேசுவானுவா. அதையும் விட்டு போனா இனத்தை பற்றி பேசுவானுவா. புதுசா வந்திருக்கிற டீச்சரை பத்தி பேசுவானுவா. நிலைமை அப்படித்தான் நடக்கு. ரொம்ப வில்லங்கமாவில போகுது. நான் பேசியிருக்கோம்ல, நீங்க. ஆமா, சின்ன வயசுல நான் பேசியிருக்கோம்ல, அதனால தானே விளங்காம. ஏயா, அவ்வளவு பேசி நீங்க வாத்தியாரா வந்தது எப்படி? அப்படி பேசுனவன் தானே வாத்தியாரா வந்திருக்கா நாட்டுல. நம்ம பேருக்கு சமூக அக்கறை ரொம்ப அதிகம். பொட்ட பிள்ளை என்ன செய்யும்? பள்ளிக்கூடத்துக்கு போவோம், படிக்கும், வீட்டில் இருக்கும். ஆனால் நம்ம பையலுக்கு அதான் வேலை. கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு டியூஷனில் கொண்டு விட்டுட்டு பத்திரமா கொண்டு அப்பா வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு படினா எங்கே கொண்டு படிப்பான்? பாஸ் மார்க்கை குறைச்சி வைங்க எங்கள் பையலுக்கு. அந்த பிள்ளைகளுக்கு 100 மார்க்குன்னா எங்கள் பையலுக்கு 40 மார்க் வைங்க. நாங்கள் எல்லா பையலும் பாஸ் பண்ணி காமிக்கிறோம். இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன நினைக்கலாம்? பூரா இந்த பொழுதுபோக்கு அம்சம் தான். இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக, சுதந்திரத்துக்காக அடிக்கடி பாடுபட்டு கொண்டிருக்கிற விவேக் ஓபராய், அமிதாப் பச்சன், தர்மேந்திரா, இவங்கெல்லாம் போன வருஷம் ஒலிம்பிக் தீபம் இந்தியாவுக்கு வந்தப்போ இந்தியாவோட பிரதிநிதிகளை தங்களை அறிவிச்சுக்கிட்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏந்திக்கிட்டு வந்தாங்க. மாணவர்களே, மக்களே, இந்தியாவில் தடகள பிரிவை உலக அளவுக்கு உயர்த்திய தங்கமங்கை பிடி உஷாவுக்கு அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் கூட அனுப்பப்படவில்லை. இன்னைக்கு இந்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 20 கோடி குழந்தைகள் கருவிலேயே கலைக்கப்பட்டிருக்கிறாங்க. கருவிலேயே கலைக்கப்பட்டு பிறக்கிறதே சாதனையா போன இந்த இந்தியாவில் பிறந்தவங்க சாதனை படைக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு? அருமையா. கிரிக்கெட் ஒன் டே மேட்ச்ல மகேந்திர சிங் தோனி ஒரு நாளைக்கு 106 ரன் அடிச்ச உடனே அடுத்த நாள் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அவருக்கு டிஜிபி பதவிக்கு இணையான ஒரு பதவி கொடுத்திருக்காங்க. தமிழகத்திலிருந்து ஒரு தடகள வீராங்கனை பிரியா அப்படிங்கிறவங்க தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் 50க்கும் மேற்பட்ட தங்க பதக்கங்களை வாங்கியும் MBA படிச்சும் BSNL அலுவலகத்தில் பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாராவது எடுத்து கேள்வி கேட்டோமா? அவங்க சொல்றாங்க, இந்த சமுதாயத்தில் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற இந்த பெண்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரே வழி தாங்கள் படிச்சு நாங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கோம். கல்யாண மாலைன்னு ஒரு சன் டிவில நம்ம நிகழ்ச்சி வருது, நானும் பார்க்கிறேன். அதுல வர்ற எல்லா மாப்பிள்ளைங்களும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே கேள்வியை கேட்கிறாங்க, எங்களுக்கு வரப்போகிற மனைவிகள் படிச்சிருக்கணும். எதிர்பார்க்கிறீங்கல்ல. அன்னைக்கு மாணவிகள் அடக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வந்துட்டாங்க. ஒரு பிரிவினர் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறாங்க. காரணம், வகுப்புக்கு ஒழுங்கா வர்றதில்லை, அப்புறம் வாத்தியார்களை மதிக்கிறது இல்லை,
பொய் சொல்கிறா, வந்தாலும் பொய் சொல்கிறா அப்படின்னு. தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கப்பல்களில் ஏறி விமானத்தில் பறந்து அமெரிக்க மண்ணிலே போய் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களெல்லாம் பொய் சொன்னவர்கள் என்று அர்த்தமா? இப்போ ஆண்களையும் நிறைய பேர் சாதித்திருக்கிறார்கள். வகுப்புக்கு வர்றதில்லை, பொய் சொல்கிறாங்க, ஆசிரியரை மதிக்கலை அப்படின்னு சொல்கிற காரணங்கள் இருக்கு பாருங்க, அவை பொருந்த மாட்டா என்பதனால மெத்தனத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆண்களிடத்தில் கட்டுப்பாடாக இல்லைன்னு பெற்றோரை சொல்கிறதா, அல்லது பெற்றோருக்கு ஆண்கள் கட்டுப்படுவதில்லைன்னு சொல்கிறதா? இந்த வாதத்தை ரெண்டு பக்கம் ஆக்கணும் இல்லையா? ஆண்கள் கட்டுப்படவும் செய்கிறார்கள். ஏன்னா அவனுக்கு தெரியும் தகப்பன் எத்தனை கண்ணீர் வடித்து தனக்காக பொருள் பண்ணி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை வீடுகளிலே பாத்திரம் கழுவி என் தாய் பணம் சேர்த்திருக்கிறார் என்பதை பெண் பார்ப்பதை கூட ஆணும் பார்க்கிறான். அதனால் அவனுக்கும் தெரியும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், தள்ளிட முடியாது. அதனால் அந்த காரணத்தையும் கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வைக்கலாம். அப்புறம் கேளிக்கை காட்சிகள் பெருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அது கொஞ்சம் கூடுதல் காரணம் தான். ஆனால் அதுக்காக டிவியே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலாமா? நம்ம கண்ணை இருட்டாக்கிக்கிடலாமா? முடியாது. கணினி அறிவு இல்லை அப்படின்னா எதிர்கால பயணம் இல்லை. ப்ரௌசிங் சென்டருக்கு போய் தான் ஆகணும். போன பையன் எதை ஓப்பன் பண்ணுறான்றதான் பிரச்சனை இல்லைங்களா? அதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, ஓப்பன் பண்ணணும். நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ளணும். செல்போன் கண்டிப்பாக கைவசம் இருந்ததாக, அது எவ்வளவு பெரிய வசதியான சாதனம் என்று அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இருக்கு, காதலனோட காதலி பேசியிருப்பான், அது இருக்கலாம். ஆனால் எல்லாருமே தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்ல முடியாது. எங்கோ சில திருடர்கள் இருக்கத்தான் இருப்பான், அவனை நம்ம மாற்ற முடியாது. செல்போனை பயன்படுத்தினதுனால அவன் மதிப்பெண் குறைஞ்சு போச்சு அதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேளிக்கைகள் பெருக்கி விட்டது அப்படின்னு சொல்றதற்கு பாருங்க, அது இருக்கிற போது எல்லா இடங்களையும் சினிமா இருக்கு, டிவி இருக்கு, வீட்டுக்குள்ளேயும் இருக்கு. இதையும் மீறி நம்ம பிள்ளைகள் தேர்வுக்கு நிறைய ஆண்டாண்டு தோறும் அதிகமான பேர் போறாங்க, நிறைய மதிப்பெண் எடுக்கிறான். முன்னே எடுத்த மதிப்பெண்களை விட 90க்கு மேலாக ஆண்கள் மதிப்பெண் எடுக்கிறாங்க. அந்த 90க்கு மேலாக மதிப்பெண் எடுக்கிற போது பெண்கள் 98, 99 அப்படி போறாங்க. அதுல தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். இத்தனை வெள்ளங்கள் இருக்கிற பொழுதும் அவர்கள் ஆண்களும் சரி பெண்களும் சரி முண்டி அடிக்கிறார்கள். முண்டி எடுப்பதிலே சில நேரங்களில் இப்போது பெண்கள் முந்துகிறார்கள் என்ற இடத்தை தான் நம்ம எடுத்து வைத்துக் கொண்டு பேசுறோம். ஆண்களுக்கும் அந்த நினைப்பு இருக்கு. நீங்க பத்திரிகை நீங்க படிச்சு பாருங்க, எத்தனை பிள்ளைகள் செங்கல் சுமந்து கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய இளம் பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் காப்பி கடையிலே போய் காப்பி ஆற்றிக் கொண்டு படித்துக் கொண்டிருக்கிறார்கள், முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள். ஆண்களும் சாதிக்கிறார்கள். காரணம், அவர்களுக்கு வீட்டில் இருக்கிற நெருக்கடி, வறுமை. அந்த வறுமையை பார்த்த பிற்பாடு இல்லை நான் எழுந்தாக வேண்டும், கல்வியில் முன்னேறியாக வேண்டும் என்று சொல்லி ஆண்கள் எழுச்சியோடு கூட சாதிக்கிற சாதனையை பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களை விட பெண்கள் எழுந்து நிற்பதற்கான காரணங்கள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு சாதனை சாதித்து விட வேண்டும் என்று நினைக்கிற நினைப்பு மிக அதிகமாக அவர்களுக்கு இருக்கிறது. என்ன காரணம்? நெடுங்காலமாக அவர்களை நாம அடிமைப்படுத்தி விட்டோம். அந்த அடிமையிலிருந்து விடுதலை பெற்றாக வேண்டும் என்ற நினைப்பு அவர்களுடைய அடிமனத்திற்குள்ளே இருக்கிறது. பாரதி சொன்னான், ஆண்களும் பெண்களும் மொத்தமாக வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டு பெண்கள் மட்டும் வெள்ளையர்களிடம் மட்டுமல்ல, இந்த நாட்டு ஆண்களிடமும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். கஞ்சிக்கு இல்லாத வீடுகளிலே இருவரும் தான் சம்பாதித்து வருகிறார்கள். ஆனால் அந்த வீட்டிலே அடி வாங்கி நித்தம் அழுது கொண்டிருப்பவள் பெண். கணவன்
அவள் கொண்டு வருகிற சம்பளத்தையும் பறித்து கொண்டு அவளை அடிப்பதும் உதைப்பதும் தான் ஆண் என்ற மேலாதிக்கத்திலே அவளை அடிமைப்படுத்துகிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெண் குழந்தைகள் தன் தாய் படுகிற சுகரை சுழலிலே தான் சிக்கிவிடக் கூடாது, நிச்சயமாக எழுந்து விட வேண்டும். இந்த அணியிலிருந்து இன்னொரு இடத்திற்கு தான் போய்விட வேண்டும் என்றால் படிக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் பெண்களுக்கு வரும் அல்லவா? மிடில் கிளாஸ் பெண்கள் 1000 பேசிய பிறகும் அவர்களுக்குள்ள இன்னொரு அடிமைத்தனம் இருக்கிறது. நிறைய படித்திருக்கிறார்கள் சரி, ஆனால் இந்த மத்தியதர வர்க்கத்து பெண்கள் படித்து முடித்த பிற்பாடு எவரையாவது ஒருவனை மணக்க வேண்டும் என்று சொன்னால் கப்பம் கட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படியானால் கப்பம் கட்டுகிற அந்த இடத்தில் இருந்து கொண்டு தான் பணம் சேர்க்க வேண்டும், படிக்க வேண்டும், நிறைய படித்தால்தான் ஆணுக்கு மேலே தான் முன்னே நிற்கலாம் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்து விட்டார்கள். முதல் போடுகிற பெரிய இடத்துல பெண்களும் இன்றைக்கு மிக பெரிதாக முன்னே வந்து நிற்கிறார்கள் என்று சொன்னார். ஒரு போட்டி உலகம். இந்த யுகத்தில் பெண்கள் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எப்படியாவது ஒரு சாதனை சாதித்தாக வேண்டும், நாம் விழுந்து விடக்கூடாது, முன்னே நிற்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இப்பொழுது மூலதனம் எது? கல்விதான் மூலதனம் என்பதை பெண்கள் தெரிந்து கொண்ட பிற்பாடு முன்னே நிற்கிறார்கள். எந்த அரங்குகளிலும் மேலே வந்து நின்று முதலிடம் பெறுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். மெத்தனம் என்று என் ஆண் பிள்ளைகளை நான் தள்ளிவிட மாட்டேன். அவர்கள் பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு கட்டுப்படவில்லை என்றும் நான் தள்ளிவிட மாட்டேன். அவர்கள் சாதனை புரிய பிறந்தவர்கள் சாதித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். வெளி உலகத்தின் கேளிக்கை காட்சிகளினால் இவர்கள் கெட்டுப்போனார்கள் என்று அந்த குற்றச்சாட்டையும் ஆண்களின் பேரில் நான் வைக்க மாட்டேன். ஆனால் எல்லாவற்றிற்கு மேலாக பெண்களின் சாதனை என்ன காரணம் என்றால் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. காலம் அவர்களுக்கு கனிந்திருக்கிறது, சாதிக்கிறார். மகளே, நீ சாதிக்க பிறந்தவள், எழு, நிமிர், தொடர்ந்து சாதனையை கொண்டு வா என்று கூறி வாழ்த்தி சன் டிவி அரங்கத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.